தமிழக கிட்னி மோசடி கும்பல் புதுச்சேரியிலும் தற்போது கிட்னி திருட்டு நடைபெற்று வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கிட்னி திருடு கும்பல் புதுச்சேரியிலும் கைவரிசை காட்டி வரும் பகீர் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. ஏழை மக்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களின் கிட்னிக்கு சில லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வாயிலாக பல கோடி ரூபாய் சுருட்டிய கும்பல் கடந்த சில வாரங்களுக்கு முன் தமிழகத்தில் சிக்கியது. இச்சம்பவத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை அதிகாரிகள், ஊழியர்கள், ஏஜென்ட்டுகள் தொடர்பு உள்ளதாகவும் தனியார் மருத்துவமனைகளை நடத்தும் அரசியல்வாதிகளும் இதன் பின்புலத்தில் உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. இவர்கள் தமிழகத்தில் காவல்துறையிடம் மாட்டிக்கொண்டதால் இத்தொழிலை புதுச்சேரிக்கு தற்போது மாற்றி உள்ளதாகவும் தெரிகிறது. புதுச்சேரியில் புறநகர் பகுதியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை கடந்த சில நாட்களுக்கு ஈடுபட்டு வருவதாக தற்போது வெளியாகி வரும் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கும்பல் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கிட்னி தானம் கொடுப்பவர் பெறுபவரின் உறவினர் என போலி ஆவணங்களை தயார் செய்து மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். சில தினங்களுக்கு முன்பு ஒரே நாளில் 4 பேருக்கு கிட்னி மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுகிறது. புகார் எதுவும் தராத நிலையில் மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தை சேர்ந்த மோசடி மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் சின்னஞ்சிறு மாநிலமான புதுச்சேரியை மையமாக வைத்து பல்வேறு மோசடி செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கொலை, கொள்ளை, வியாபாரி போன்ற செயல்களில் அடுத்து கிட்னி திருட்டு சம்பவம் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.